ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, பாருங்க நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம். நாங்கள் இப்போது ஏற்காடு லேடி சிட்டி போயிட்டுருக்கோம். ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னா எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால மாஸ்க் போட்டிருக்கேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். நிறைய போகிற எல்லாம் பார்த்தா சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் நிறையா இருக்குது. வரும் பார்த்தீங்களா, போகிற வரையுமே சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். ஒரு நாள் அது உங்களுக்கு நான் வியூ எடுத்து காட்டுறேன், உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆட்டோவில் கேட்டால் 250 ரூபா 300 ரூபா சொல்கிறாங்க. தேவையே இல்லைன்னு சொல்லி நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். நான் உங்களுக்கு பார்க்குறேன், அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் எல்லாமே பூக்களாக தான் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போதும் இதை விட நிறையா ஃபோட்டோ வந்து பாருங்கள். கிளைமேட்டு மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே ஜாலியாக காற்று வருதா, ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, செம்மையாக இருக்குது. குளிர் பயங்கரமாக இருக்குது. மழை டைம் வர மழை இல்லைன்னா அந்த குளிர் வந்து தெரியாது. ஆனால் மழை இருக்கிறதுனால குளிர் ரொம்ப இருக்குது. நல்லா சில்லு வருது காற்று. இங்கே பாருங்கள், எல்லாம் பூக்கள் அதிகமாக இருக்குது. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோமீட்டர் தான். ஆனால் நடக்க முடியல. கொஞ்சம் நம்ம அங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க, போன டைம் அங்கே ஒரு வழி இருந்துச்சு, அந்த வழி ஐயோ நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்குது. இது ரோடு வந்து நேராக இருந்துருந்துன்னா நம்ம ரோடு மாதிரி நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேடு மாதிரி போயிட்டே இருக்குது. நடக்கணும், மூச்சு வாங்குது. அழகான ஒரு கோவில் இருக்குது, ஸ்ரீ முனியப்பன் கோவில், திருக்கோவில். ஐயோ பாருங்க, ஆதி காலத்தில் உள்ள வீடெல்லாம் சூப்பராகவே இருக்குது. இங்கே ஒரு வீடு நாங்கள் வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக, பசங்க பொண்ணுங்க பாருங்க, நல்லா இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னும் மார்னிங்கே வந்திருந்தா நல்லா கிளைமேட் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், பிளாட் ஃபார் சேல். இதில் ஒரு பிளாட் வாங்கிடலாமா பேபி? நல்லா இருக்கு. அப்பா, ஒரு வழியாக வந்தாச்சு லேடி சீட்டு. பாருங்க, மறுபடியும் பாருங்க கிளைமேட்டை. திரும்பவும் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இருக்க வானம் மூடிக்கிட்டே வருது. மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டோட இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஒரு வழியாக உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோஜா தோட்டம், கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளைமேட்டு பாரு எப்படி இருக்கு. கிளைமேட் சேஞ்ச். ஒன் டைம் இந்த அளவுக்குலாம் இல்லையே. ஒன் டைம் நான் இல்லை, சூப்பராக இருக்கு. இந்த அளவுக்குலாம் போடலைல்ல. மலாடி போன டைம் நம்ம நல்லா இருக்கு.
அம்மாலாம் 10 ரூபாயா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வந்திருக்கேன். எப்போனா நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல நாங்கள் வந்து லேடிஸ் சீட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டெம்பிள், சேர்வராயன் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு, அங்கே போனோம். அதுக்கப்புறம் அங்கே போட் ஹவுஸ் போனோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சு சுற்றி பார்க்கவே. லேடிஸ் சீட்டு வந்தாலே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்தோம் அந்த இடத்துக்கு. அப்போலாம் இந்த மாதிரி கடைலாம் போடலை பாருங்க, அவ்வளோ கூட்டமும் இல்லை. ஆனால் இந்த டைம் எது செட் ஆகுதுன்னு பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தொப்பி வாங்க போகிறோம். பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. எவ்வளோண்ணா தொப்பி வரும்? எப்படிங்க ஏஞ்சல் மாதிரி இருக்குண்ணா? அங்கே பார்க்காதுங்க கட்டு கருப்பு எடுத்துக்கோமா ஆள் பண்ணுவோம்னா. நீ மட்டும் எடுத்து போ. பெருசா இருக்கு. ஒன்று மட்டும் மிளகுலாம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. குளிருக்கு வாங்கியாச்சு 150, அது 200. பட் எனக்கு வந்து தொப்பி வந்து எதுவுமே செட் ஆகலை. எல்லாமே இருந்தால் சின்னதாக இருக்குது, இல்லைன்னா பெருசாக இருக்குது. ரொம்ப காது அடிச்சு. குளிருக்கு ஓகே, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க நிறையா இருக்குது, தொப்பிலாம் நிறையா இருக்குது. கலர் கலராக அழகாக இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா, சின்ன பசங்களுக்குலாம் 25 ரூபா. அங்கே பாருங்க பூக்கள். நல்லா இருக்கு. இந்த இடம் பார்த்துருக்கீங்களா? 2023 இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்தேன். கரெக்டாக என் வீடியோ பார்க்குறவங்க அது என்ன சாங்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துக்கு 2023 வந்தோம். இந்த இடத்துல கூட ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சாங்னு கமெண்ட் பண்ணுவீங்க. பாருங்கள் பூக்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒயிட் கலர் செம்மையாக இருக்குங்க. இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம், நிறையா இருக்கும் போல். பா அழகாக இருக்குங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ் ஏற்கனவே காலேஜ் டைம்லேயே எடுத்தோம் அந்த இடம் ஃபோட்டோ. நல்லா இருந்துச்சு, அழகாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது பிளேஸ்லாம், செம்மையாக இருக்குங்க, அக்யூரேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் விளையாடுறது எல்லாம் ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. அங்கங்கே பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே கடைகள்லாம் கூட இருக்குது. குளிர் வரங்க, டீ குடிச்சிட்ருக்கோம். டீ குடிச்சிட்டு இன்னும் ஒரு பிளேஸ் உள்ளெல்லாம் இருக்குது, போய் சுற்றி பார்க்கணும். டீ அட்டகாசமாக இருக்குங்க.
வந்தீங்கன்னா இந்த கடையில் டீ குடிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் டீ. ஐயோ செம்மையா இருக்குங்க வியூ பாயிண்ட். இங்க பாருங்க பின்னாடி கிட்ட போய் காட்டுறேன். வாவ் செம்மையா இருக்கு பேபி, செம்மையா இருக்கு. செம்ம வியூ பாயிண்ட் பாருங்க. வாவ் எப்போ காத்தடிச்சு பறந்துடும் நாட்டிருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்குது வியூ பாயிண்ட். வாவ் செம்மையா காத்தும் அடிக்குது, குளிருது, பட் நல்லா இருக்கு பாருங்க. தொப்பியை பறந்து போயிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு காத்து நல்லா அடிக்குது, கிளியரா இருக்கு. வியூ பாயிண்ட்டு நல்லா தெரியும் பாருங்க, கிளியரா. செம்மையா காத்து வேற அடிக்குது. சூப்பரா இருக்கு. அப்பா பாருங்க, அடுத்து மேலே வந்துட்டோம். மேலேயும் பார்த்தா செம்மையா வியூ பாயிண்ட் இன்னும் நல்லாவே தெரியும். அங்கங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் ஜென்ஸ் சீட்டு. ஜென்ஸ் சீட்டு போகிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே ஏறி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் வியூ பாயிண்ட் நல்லா இன்னும் சூப்பராகவே தெரியும். வந்ததுலேருந்து ஒன்றுமே பார்க்கலான்னு பார்த்தேன். குட்டியாக ஒரு புழு ஒன்று போயிட்டுருக்குது, அட்டையாக. இது பேர் என்னன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏறி பார்த்தா நல்லா வியூ பாயிண்ட் செம்மையாக தெரியும். வந்துட்டோம், இங்கே பாருங்கள். இது மேலேயும் ஏறி பார்த்தா நல்லாவே தெரியும் வியூ பாயிண்ட்டு. எதுவும் காட்டுறேன் போயிட்டு. செம்மையா தெரியுதுங்க. இதுலயும் சூப்பரா தெரியுது பாருங்க. மேகம்லாம் மேகம் காணப்படும். பாருங்க பனி மூட்டை மாதிரி. லேடி சீட் முடிஞ்சு, லேடி சீட்டில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஜென்ஸ் சீட் வரோம். ஜென்ஸ் சீட்டுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது. ஜென்ஸ் சீட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ஸ் சீட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேடிஸ் சீட்டு சூப்பராக இருந்துச்சு, அதேமாரி ஜென்ஸ் சீட்டு நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம். பேபி ஏதாவது வேணுமா, சாப்பிட்றியா? ஒன்றும் வேண்டாம்ல, ஓகே. பாருங்க மலையில் எவ்வளோ வீட்டெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. பாருங்க ஜென்ஸ் சீட்டு வந்திருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு இடம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த இடம் வந்து. இங்கே பாருங்க, இதான் நம்ம பிளேஸ். இங்கே வீடியோ எடுத்திருக்கோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துக்கு உள்ளே போகலாமா? ஞாபகம் இருக்கா இந்த இடம்? முதல்ல இதுலேருந்து தான் ஓடி வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம்.
பாருங்க, இதுலேருந்து வீடியோ எடுத்தோம். இந்த படியிலேருந்து நடந்து வரப்போ அந்த இடத்துல தான் கேமரா வச்சு எடுத்தோம். கரெக்டாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1 இயர் இல்லை, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கேமரா வச்சுட்டு இதுலேருந்து ஓடி வந்தோம். நல்லா ஞாபகம் இருக்குது. கரெக்டாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். ஆனாலும் அப்படியே இருக்குது. இது மேலே ஏறி பார்த்தாலும் நல்லா வியூ பாயிண்ட் சூப்பராக தெரியுங்க. மேலே போய் பார்க்குறோம். வாவ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குங்க. அங்கே விட இங்கே சூப்பராக இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு அந்த வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்கு பேபியில். அதை விட இது நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்க வியூ பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை பார்க்கவே முடியாது. அப்படி செம்மையாக இருக்குது. சூப்பராக அங்கே வீடியோலாம் எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்குது போக போக. வெயில் வருது, கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. மழையும் வர மாதிரி இருக்குது, வெயிலும் வருது. ஃபோட்டோ எடுக்கிறியா? நாக்கு அடிக்குது. நல்லா இருக்கு. இந்த இடத்துல கூட ஒரு வீடியோ எடுத்தோம் நாங்கள் அப்போ. நல்லா இருக்கு பாரு. நீரமே இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குங்க அந்த இடம்லாம். எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கோம். நல்லா இருக்கு அந்த இடம்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பஜ்ஜி வடை எல்லாமே சூடாகவே கிடைக்கும். நல்லாயிருக்கும். வெளியே எப்படி இருக்கு? கேட் போட்டாங்க. குளிருது நல்லா. இதான் மிளகு காப்பி தோட்டம். ஃப்ரெண்ட், ஜென்ஸ் சீட்டு முடிஞ்சிருச்சு. லேடிஸ் சீட்டு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நல்ல கிளைமேட்டு வேறு. மழையும் வெயிலும் சேர்ந்த மாதிரி கிளைமேட்டு. ஆனால் மழை லாஸ்ட் வரைக்குமே வரல. ரொம்ப சந்தோஷம். மழை வந்துருதுன்னா ஒரு வேளையை நாங்கள் நல்லா நினச்சிருப்போம். சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா எடுத்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நல்ல கிளைமேட்டு வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா இருந்தால் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.